வணக்கம், நான் உங்க அனுஷா பேசுறேன், கோரல் எஜுகேஷன்ல இருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் ஆஃப் த கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, அது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி யூனிவர்சிட்டி, செவஸ்டோபோல் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த வீடியோல நம்ம என்னென்ன கவர் பண்ண போறோம்னா, இதுதான் யூஸ்வலி ஸ்டூடெண்ட்ஸோட குவெரிஸா இருக்கும். யூனிவர்சிட்டி எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு, எத்தனை இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, ஹாஸ்டல் எப்படி, பட்ஜெட் எப்படி, என்எம்சி கைட்லைன்ஸ் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா, அதாவது அந்த உங்களுக்கு அங்கே ஹாஸ்டலில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, இதை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோமா இல்லை அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் என்னென்ன. ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வந்து நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். இதை தவிர உங்களுக்கு வேற எதுவும் குவெரிஸ் இருக்கு, வேற பர்டிகுலர் டீட்டெயில் இந்த யூனிவர்சிட்டி பற்றி தெரியணும், இல்லை வேற கண்ட்ரியோ ஒரு யூனிவர்சிட்டி பற்றி கன்ஃபியூஷன் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நாங்கள் உங்களுக்கு கைட் பண்றோம். ஸோ முதல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 1951 எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. ஆனா நிறைய முதல்ல நேவல் பேஸா இருந்தது. இதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் சீயோட பார்டர்ல தான் இருக்கும். ஸோ மெரைன் இன்ஸ்டிடியூட் இந்த மாதிரி வேற வேற இடத்துல நிறைய காலேஜஸா இருந்தது. 2014 தான் வந்து எல்லாமே கிளப் ஆகி ஒரு யூனிவர்சிட்டி ஆச்சு உங்களுக்கு. ஸோ இட் இஸ் உள்ளே பாத்தீங்கன்னா ஒரு 13 இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. மெரைன் இன்ஸ்டிடியூட் இருக்கு, பாலிடெக்னிக் இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கு, மோர் தேன் 11,000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி 4 பேச்சஸ் ஆஃப் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்க படிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து சிட்டியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கிரிமியா பார்டர். ஸோ உங்களுக்கு கிரிமியா ஃபெடரல் யூனிவர்சிட்டி பத்தியும் தெரியும் உங்களுக்கு. ஸோ யூக்ரைன் பார்டர் கிட்டக்கு தான் இது வரும். கிரிமியா ஃபெடரல் யூனிவர்சிட்டில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இங்க இருக்கும். ஸோ வெதர் வைஸ் பாத்தீங்கன்னா வந்து -10 டிகிரி வரை போகும். ரொம்ப ஹார்ஷ் விண்டர்னு சொல்ல மாட்டேன். அது மாதிரி இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சிட்டி. ஃபெடரல் சிட்டி அப்படின்னா என்னன்னா கவர்மெண்ட் ஃபண்டடா இருப்பாங்க இங்க. ஸோ இட்ஸ் அ ஃபெடரல் சிட்டி அண்ட் நல்ல சிட்டி லைஃப் பாத்தீங்கன்னா இட் இஸ் பியூட்டிஃபுல் ஆஸ் சச். ஸோ யூனிவர்சிட்டிக்கு எப்படி நம்ம ரீச் பண்ணலாம்? இந்தியா டு மாஸ்கோ போவோம், உங்களுக்கு 6 to 7 hours ஜேர்னி. அப்புறம் மாஸ்கோல இருந்து உங்களுக்கு கிரிமியா கிட்டக்க உங்களுக்கு சிம்ரஃபோல் ஏர்போர்ட் இருக்கு. பட் இப்ப டியூ டு த வார் நிறைய உங்களுக்கு டொமஸ்டிக் ஏர்லைன்ஸே கம்ப்ளீட்டா பிளாக்டா இருக்கும். ஸோ யூஸ்வலி பிள்ளைங்க வந்து ட்ரெயின்ல பஸ்ல தான் போற மாதிரி இருக்கும். இட் வில் டேக் ஓவர் நைட் ஜேர்னி உங்களுக்கு அங்கிருந்து போகலாம். அடுத்த ரெகக்னேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் WHO ரெகக்னைஸ்ட், WDO-MASல லிஸ்டட் தான். உங்களுக்கு என்எம்சி கைட்லைன்ஸ் ப்ராப்பரா ஃபாலோ பண்றாங்க. ஸோ நீங்க அங்கே கம்ப்ளீட் பண்ணி இந்தியா வந்தீங்கனாலும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். இங்கிலீஷ் மீடியம் 5 வருஷமா இங்கிலீஷ் மீடியம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்ம ப்ராப்பரா FMGL கைட்லைன்ஸ்க்கு அப்புறம் வந்த பிறகுதான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் போக ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து 4th பேட்ச் இப்போ ஆல்ரெடி பண்றாங்க. நீங்க இந்த பேட்ச் வந்து 5th பேட்சா இருக்கும். ரேங்கிங் அண்ட் எஜுகேஷனல் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கண்ட்ரி ரேங்க் வந்து சம்வேர் அரௌண்ட் 120 வருது. அண்ட் வேர்ல்ட் ரேங்கிங் பார்த்தீங்கன்னா மோர் தேன் 5,000 ரேங்க்ல வருது. ஸோ ரொம்ப பாப்புலரான, ரொம்ப எஜுகேஷனல் குவாலிட்டி எக்ஸ்ட்ராடினரின்னு பார்த்தோம்னா இல்லை, ஆவரேஜ் ஒரு லெவல் தான் இந்த காலேஜ். கிளினிக்கல் எக்ஸ்போஷர் பார்த்தோம்னா இட் இஸ் குட். ஏன்னா ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு. பாப்புலேஷன் வைஸ் ஆல்சோ இட்ஸ் a decently populated city. ஸோ கிளினிக்கல் எக்ஸ்போஷர் எல்லா பேஷண்ட் இன்ஃப்ளோ வந்து இட் இஸ் பெட்டர். இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அதிலே சொன்னேன், மோர் தேன் 400+ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டடி 4 வருஷமா போய்கிட்டு இருக்காங்க. FMG பாசிங் ரேஷியோ இப்போதைக்கு எந்த ஸ்டூடெண்ட்டும் பாஸ் அவுட் ஆகல. ஸோ நமக்கு வந்து இப்போதைக்கு எந்த ரெக்கார்டும் கிடையாது. FMGயை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா ஸ்டூடெண்ட்டையும் சொல்றது தான், 2வது வருஷத்துல இருந்தே கரெக்டா கிளாஸஸ் வந்து ரெகுலரா அட்டென்ட் பண்ணீங்கன்னாவே போதும். நீங்க வந்த பிறகு அந்த செகண்ட் இயர் வந்து ப்ராப்பரா பண்ணீங்கன்னாவே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வந்து நீங்க கிளியர் பண்ணிடலாம். அடுத்து உங்களுக்கு வந்து ஃபீஸ். எதனால இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க போறாங்க? மெயின் திங் பட்ஜெட். நீங்க பாருங்க, இந்த வருஷத்தோட ஃபீஸும் பிலோ 3 lakhs தான், 2,87,500 per year. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா 17.5 லட்சத்துல முடிஞ்சிடும். அடுத்து வந்து ஹாஸ்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கு. இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்டல் இந்த வருஷத்துல இருந்து இது பண்ணி ரெனியூ பண்ணி அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அது கிடைச்சிருச்சுன்னா 21,000. இல்லை பிரைவேட் ஹாஸ்டல் யூஸ்வலி ஃபர்ஸ்ட் இயர்ல உங்களுக்கு அது அவைலபிள் வித் மெஸ் எவ்ரிதிங். ஸோ அது பார்த்தீங்கன்னா 45,000. ஸோ யூஸ்வலி நம்ம ஃபர்ஸ்ட் இயர் 45,000 வச்சுக்கிடுவோமே. செகண்ட் இயர்ல இருந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்டல் கிடைக்குதுனாலுமே கூட 1.5 lakhsல உங்களுக்கு 6 years அதுவும் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஸோ ஓவரால் பாருங்களேன், ஒரு 20 lakhs பட்ஜெட்குள்ளேயே உங்களுக்கு வந்துடும். அதை தான் ஃபர்ஸ்ட் இயர் உங்களுக்கு அஃப்கோர்ஸ் உங்களுக்கு பயோமெட்ரி, ஃப்ளோராலஜி இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு, டிரான்ஸ்லேஷன். இதனால ஃபர்ஸ்ட் இயர் எப்பயுமே காஸ்டிங் வந்து உங்களுக்கு கூட வரும். சம்வேர் அரௌண்ட் 5 lakhs வரும்னு வச்சுக்கோங்க. ப்ராசஸிங் சார்ஜ் எல்லாமே இருக்கும். அப்போ ஓவராலுமே பார்த்தீங்கன்னா 20 to 22 lakhs பட்ஜெட்ல வந்து உங்களுக்கு கவர் ஆயிரும் இந்த யூனிவர்சிட்டி. அதனால தான் பிள்ளைங்க வந்து கன்சிடர் பண்றாங்க.
அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஓகே ஆரன்பர்க் இதெல்லாம் கொஞ்சம் பட்ஜெட் உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும். செவஸ்டோபோல் ரேஞ்ச்லேயே பார்த்தீங்கன்னா கபார்டினோ ஒன்று நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஈவன் பாஸ்கோ அதுவும் இதே மாதிரி 4-5 இயர்ஸ் தான் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு இருக்காங்க. கபார்டினோ ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கொஞ்சம் கூடும், உங்களுக்கு 3,15,000 வரும். அங்க உங்களுக்கான கவர்மெண்ட் ஹாஸ்டல் தான் அவைலபிள். ஸோ அதுல உங்களுக்கு பட்ஜெட் குறைஞ்சிடும். அந்த ஃபர்ஸ்ட் இயர் உங்களுக்கு இங்க ஹாஸ்டல் ஜாஸ்தி வராது. செகண்ட் இதுல வந்து டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மெயினா சொல்றது இப்போதைக்கு எந்த எஃப்எம்ஜி பாசிங் ரேஷியோவும் கிடையாது. அது ஒண்ணு. வேர்ல்ட் ரேங்கிங் இட்ஸ் ஆவரேஜ் காலேஜ். நான் வந்து எக்ஸ்ட்ராடினரின்னு சொல்ல மாட்டேன். ஸோ நாங்க மீடியமா ரெக்கமெண்ட் பண்றது. இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு வந்து இங்கிலீஷ் இது பத்தி எல்லாம் கேட்பாங்க. எங்களுக்கு இங்கிலீஷ் ஷுவாஷ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது திஸ் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இட் இஸ் நாட் இன் த ஹார்ட் ஆஃப் த இது சிட்டி ஆர் மெயின் இதுல கிடையாது. கிரிமியா பார்டர்ல இப்ப வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லை. பட் ஸ்டில் இட் இஸ் இன் த பார்டர் ஆஃப் யூக்ரைன். தட் இஸ் அகெயின் ஒன் ஆஃப் த ரீசன் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரை டு அவாய்ட் ஆல்சோ. பட் ஃபீஸ்ன்றதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கம்பேர் பண்ணுவாங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி யூனிவர்சிட்டி. அதேமாதிரி இந்த வீடியோவில் நான் எல்லாம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னமும் ஏதோ queries இருந்தாலும் இந்த யூனிவர்சிட்டி பத்தி நீங்க எங்கிட்ட இருந்து கனெக்ட் பண்ணுங்க, நாங்க கைட் பண்ணுவோம். இப்போ எங்களோட ப்ராசஸிங் சார்ஜஸ் நாங்க ஓவரால் எங்க ப்ராசஸிங் வந்து ரொம்ப கம்மியா ரீசனபிளா தான் வச்சிருக்கோம். தட் இஸ் 85,000 rupees பிளஸ் ஜிஎஸ்டி. இதுல வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ப்ரீ அட்மிஷன் அசிஸ்டன்ஸ், அதாவது யூனிவர்சிட்டி கம்பேரிஷன், படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட கனெக்ட் பண்ணுறது எல்லாமே நாங்கள் உங்களுக்கு ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் டாக்குமெண்டேஷன், நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ ரஷ்யானா அங்கே இருக்க லாங்குவேஜ்க்கு உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி நோட்ரி பண்ணுறது, அங்கேருந்து இன்விடேஷன் லெட்டர் வாங்குறது, ஐ மீன் எல்லா ஒர்க்கும் A to Z உங்கள் அட்மிஷன் ரிலேட்டட் ஒரு லோன் ப்ராசஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு விசா அசிஸ்டன்ஸ் எவ்ரி திங் வில் பி கவர்ட் ஹியர். ஸோ அசிஸ்டன்ஸ் இன் ட்ராவல்னு பார்த்தோம்னா இங்கேருந்து உங்களுக்கு வந்து ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணி அங்கே பிக்கப் பண்ணி ஹாஸ்டலில் செட் பண்ணுறது, உங்களுக்கு அங்கே சிம் கார்டு கொடுக்கறது, அங்க லோக்கல் கார்டியன் வச்சு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றது, ஐ மீன் A to Z எல்லா சர்வீசஸும் இருக்குங்க உங்களுக்கு. அதர் தான் தட் நிறைய கிட்ஸோட பேரண்ட்ஸும் போகணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் விசா அசிஸ்டன்ஸ் எல்லாமே இங்க வந்து கவர் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் அங்க போன பிறகு அதை தான் நாங்கள் மேலே சொல்லிட்டேன். போன பிறகு உங்களுக்கு ஃபுல்லா செட்டில் ஆகி ஸ்டூடெண்ட் வந்து கம்ஃபர்டபுளா கிளாஸ் போற வரைக்கும் உங்களுக்கு ஒரு லைப்ரரி கார்டு ரெஜிஸ்ட்ரேஷன், இனிஷியல் புக்கோடது 6 இயருக்கு எல்லாமே வந்து சப்போர்ட் எல்லாமே இங்க வந்து அவைலபிளா இருக்கும். அது வந்து நாட் ஓன்லி 1 இயர், என்டையர் 6 இயருமே வந்து வி மேக் ஷுர் தட் நீங்க பாஸ் பண்ணி இங்க வந்து இன்ஃபேக்ட் எஃப்எம்ஜி எக்ஸாம் கிளியர் பண்ணி டாக்டர் ஆகிற வரைக்கும் நீங்க சப்போர்ட் இருக்கும். ஸோ இது வந்து தான் எங்க சர்வீஸ் சார்ஜ். உங்களுக்கு நம்ம டீட்டெயில்ஸ் வேணும்னா எங்களுக்கு கொடுத்துருக்க நம்பருக்கு கண்டிப்பா கோஆர்டினேட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.